நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னா அஜித் என்று அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. மறைமுகமாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. அப்படி அஜித்குமார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை கட்டத்தை ஆரம்பித்து இன்று மிக பெரும் நடிகராக இருக்கார் மற்றும் ரேசராக இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் சளைப்பில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான நடிகர் என்றால் அது அஜித்குமார் தான் என ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. என்னோட படத்தை ரீமேக் பண்ணிங்கன்னா அஜித்குமார் தான் அதுக்கு செட் ஆவார். கண்டிப்பாக அஜித் என்னோட சேர்ந்து நடிக்கணும் என ரஜினியும் ஆசைப்பட்டு கொண்டு தான் இருக்கார். அப்படி இரண்டு பேருக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு ரெண்டு பேரும் வளர்த்து கொண்டு இருக்காங்க. இப்படியான நிலையில தான் அஜித் தனது கார் ரேஸ் பந்தயத்திற்காக பயிற்சியில் ஈடுபட்ட போது அதாவது ஜனவரி 7ஆம் தேதி பெரிய விபத்தினை சந்திச்சார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அஜித்தின் உடல்நலம் குறித்து விசாரித்ததா தகவல் வெளியாயிருக்கு. அது குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே கூறியது போல நடிகர் அஜித்குமார் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பா பையன் அப்படின்ற ஒரு உறவில் இருந்துட்டு வராங்க. இவங்க இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் படை ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அஜித்குமாருமே பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் பெரிய ஆளாக இருக்கார். தற்போது இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா குரு ஆசான் அப்படின்ற அதாவது குரு சிஷியன் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு வராங்க. இதில் அஜித் பார்த்தீங்கன்னா தனது ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சிட்டு சினிமாவில் நடிப்பது, கார் ரேஸ், பைக் ட்ரிப் என தனது வாழ்க்கையை கவனிச்சுட்டு வராரு. அதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அரசியலில் இறங்குவன்னு சொன்னார். அரசியல் விட்டு விலகிட்டு இப்போ ரசிகர்களுக்காக படங்களில் மட்டும் நடிச்சுட்டு வராரு. அதாவது வரும் 11ஆம் தேதி முதல் தொடங்க இருக்க கார் ரேஸ் பந்தயமானது வரும் அக்டோபர் மாதம் இறுதி வரை நடைபெற இருக்கு. இந்த கார் ரேஸில் கலந்து கொண்டு கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது அஜித்தின் பல நாள் கனவு. எனவே இதற்காக தனது உடல் எடையை அஜித்குமார் பெருமளவு குறைச்சி கொண்டார். போட்டி தொடங்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அஜித்குமார் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வராரு. அதனுடன் அவரது அணியை சேர்ந்தவர்களும் பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் நேற்று அதாவது ஜனவரி 7ஆம் தேதி பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித்தோட கார் விபத்தில் சிக்கியது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை பதற வச்சது. இந்த விபத்தில் அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அவர் ரேஸில் கட்டாயம் கலந்து கொள்வார் எனவும் சொல்லியிருக்காங்க. இப்படியான நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விபத்து குறித்து கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ஃபோன் பண்ணதாகவும் அஜித் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் மேலும் அஜித்திடம் பேசிய ரஜினி கூடுதல் கவனமாக இருக்கும்படியும் ரேஸில் வெல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல் அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.